லயன் சாக்லேட்ஸ்ல பாதாம், டேட்ஸ், சாக்லேட் மூணும் இருக்கு. ருசிக்கு சாக்லேட், அயன் சத்துக்கு டேட்ஸ், புரோட்டீனுக்கு பாதாம். தாத்தா ரொம்ப டெலிஷியஸா இருக்கு. லயன் சாக்கோ டேட்ஸ். Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever. வணக்கம். செய்திச் சுருக்கம். மலேசியாவில் இருந்து நாடு கடத்தப்பட்ட 3 கேங்ஸ்டர்கள். பஞ்சாப் உள்ளிட்ட மாநிலங்களில் பாம்பிஹா என்ற கும்பல் செயல்பட்டு வருகிறது. இந்தியாவுக்குள் ஆயுதங்கள் மற்றும் வெடிமருந்து கடத்த பயங்கரவாத செயல்களுக்கு நிதி திரட்ட இக்கும்பல் உதவுகின்றது. இக்கும்பலைச் சேர்ந்த ஜஸ்பிரீத் சிங், அஜய் சிங், பவன்தீப் சிங் தலைமறைவாக இருந்தனர். 3 பேரும் ஆள் கடத்தல், போதைப் பொருள் மற்றும் ஆயுதங்கள் கடத்தலில் தொடர்புடையவர்கள். இவர்கள் மலேசியாவில் கைதாகி இந்தியாவில் போலீஸ் கஸ்டடியில் வைக்கப்பட்டுள்ளனர். இவர்களை பிடித்த புலனாய்வு அதிகாரிகளை உள்துறை அமைச்சர் அமித் ஷா பாராட்டியுள்ளார். 2026 மட்டும் இதுவரை 51 குற்றவாளிகள் நாடு கடத்தப்பட்டுள்ளதாக அமித் ஷா பெருமிதம் தெரிவித்துள்ளார். பரந்தூர் ஏர்போர்ட் திட்டம் ரத்து, தமிழகத்தின் வளர்ச்சி பின்னோக்கி செல்லும், அண்ணாமலை வார்னிங். பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை ரத்து செய்த முதல்வர் விஜய், சென்னையின் 2வது புதிய விமான நிலையத்திற்கான மாற்று இடத்தை விரைந்து தேர்வு செய்ய வேண்டும் என்று வீதி லீடர்ஸ் அமைப்பின் தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தினார். அவரது அறிக்கை: பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை ரத்து செய்வதாக முதல்வர் விஜய் சட்டசபையில் அறிவித்துள்ளார். சென்னையின் 2வது விமான நிலையத்தை அமைப்பதற்கு மாற்று இடம் பரிசீலனை செய்யப்பட்டு வருவதாகவும் கூறியுள்ளார். புதிய விமான நிலையம் அமையும் இடத்தை தேர்வு செய்வதில் ஏற்பட்டுள்ள தாமதத்தால் தமிழகத்தின் வளர்ச்சி 10 ஆண்டுகள் பின்னோக்கி சென்றுள்ளது. எனவே மாற்று இடத்தை முன்பே பரிந்துரைத்திருந்தால் மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும். பரந்தூருக்கு பதிலாக வேறு இடத்தை தேர்வு செய்ய தமிழக அரசு நிர்வாக முடிவு எடுத்தாலும் கூட ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து மத்திய அரசிடமும் சட்டப்பூர்வ அமைப்புகளிடமும் ஒப்புதல் பெற்று டெண்டர் கோரி நிலம் கையகப்படுத்தி உரிமங்களை பெற்று விமான நிலையம் செயல்பாட்டிற்கு வருவதற்கு குறைந்தது 10 ஆண்டுகள் ஆகலாம். இதனிடையே மற்ற மாநிலங்கள் நம்மை பின்னுக்கு தள்ளிவிடும் நிலை உருவாகியுள்ளது. அதேபோல் தற்போது உள்ள சென்னை விமான நிலையமும் போதுமான இடவசதியுடன் இல்லை என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஐதராபாத் 5500 ஏக்கர், டில்லி 5100 ஏக்கர், பெங்களூரு 4000 ஏக்கர், நவி மும்பை 2866 ஏக்கர் என மிகப்பெரிய பரப்பளவை கொண்டுள்ள நிலையில் சென்னை விமான நிலையம் வெறும் 1300 ஏக்கர் நிலப்பரப்பை மட்டுமே கொண்டுள்ளது. ஒரு காலத்தில் தென்னிந்தியாவின் நுழைவு வாயிலாக இருந்த சென்னை தற்போது அதிகளவில் பயணிகளை கையாளுவதில் 5வது இடத்தில் உள்ளது. சென்னை விமான நிலையத்தில் போதுமான டாக்ஸிவேகள் மற்றும் ஏரோ பிரிட்ஜுகள் இல்லாததால் கோட் எஃப் விமான நிலையமாக வகைப்படுத்தப்படவில்லை. இதனால் பெரிய விமானங்கள் சென்னையில் தரையிறங்க முடியாத நிலை உள்ளது. எனவே சென்னைக்கான 2வது விமான நிலையத்திற்கு பொருத்தமான இடத்தை தேர்ந்தெடுக்கும் பணிகளை தமிழக அரசு விரைந்து மேற்கொள்ளுமாறு கேட்டுக் கொள்கிறேன். கட்சிகள் வரலாம், போகலாம், அரசுகள் மாறும். ஆனால் 20 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழக மக்கள் திரும்பி பார்க்கும்போது மோசமான கட்டமைப்புகளுடன் கூடிய விமான நிலையம் இருந்துவிடக்கூடாது. பரந்தூர் விமான நிலைய திட்டத்திற்கு தேவைப்படும் 5746 ஏக்கர் நிலத்தில் தமிழக அரசு 1700 ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்தியுள்ளதாக அண்மையில் கூறப்பட்டுள்ளது. கையகப்படுத்தப்பட்ட இந்த நிலத்தை வைத்து அரசு என்ன செய்ய போகிறது? இவ்வாறு அண்ணாமலை கூறியுள்ளார். தமிழக வளர்ச்சி மொத்தமாக டிராப் ஆகிவிடும். $1.5 டிரில்லியன் வளர்ச்சி சாத்தியமில்லை. திமுக ஆட்சியில் அறிவிக்கப்பட்ட பரந்தூர் ஏர்போர்ட் திட்டத்தை கைவிடுவதாக முதல்வர் விஜய் அறிவித்தார். இதற்கு திமுக தலைவர் ஸ்டாலின் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். அவரது அறிக்கை: ஏர்போர்ட் திட்டத்தை கைவிட்டால் தமிழகத்தின் வளர்ச்சி படுகொடியில் தள்ளப்படும். அற்ப அரசியலுக்காக தமிழக நலனை அடகு வைக்கக்கூடாது. எலக்ட்ரானிக், ஆட்டோமொபைல் என சகல துறைகளிலும் முதலிடம் வகிக்கும் தமிழகத்தின் தலைநகரில் உலக தரத்திலான ஏர்போர்ட் வருவது மிக அவசியம். அதை வேண்டாம் என மறுத்திருப்பது மாற்றமல்ல, பெருத்த ஏமாற்றம். தற்போதைய அரசு வேறு இடத்தை தேர்வு செய்து பணியை முடிப்பதற்குள் தமிழகத்தின் வளர்ச்சி மொத்தமாக டிராப் ஆகிவிடும். தமிழக முதல்வரின் அறிவிப்பு போட்டி மாநிலங்களுக்கு அடித்த ஜாக்பாட். தொழில் வளர்ச்சி இல்லாமல் $1.5 டிரில்லியன் என்ற பொருளாதார வளர்ச்சி இலக்குகள் சாத்தியமே இல்லை. தாவேக அரசு எடுத்திருக்கும் இந்த முடிவு தமிழக இளைஞர்களின் வேலைவாய்ப்பு கனவுகளை தகர்க்கும் பேரிடி என்று ஸ்டாலின் கூறியுள்ளார். அரசியல் ஆதாயத்திற்காக வளர்ச்சியை முடக்காதீங்க. மாற்று இடத்தை தேர்வு செய்யாமல் ஏன் அவசரம்? மாற்று இடத்தை தேர்வு செய்யாமல் பரந்தூர் ஏர்போர்ட் திட்டத்தை கைவிடுவதாக அரசு அறிவித்திருப்பது
தமிழகத்தின் வளர்ச்சியை பின்னோக்கி இழுப்பது போன்றது என்று தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். எந்த இடத்தை தேர்வு செய்யப் போகிறோம் என்ற தெளிவு இல்லாமல் எதற்காக அரசு அவசர முடிவு எடுத்துள்ளது? ஏர்போர்ட்டுக்கு புதிய இடம் தேர்வு செய்வது அவ்வளவு எளிதானதா? தேர்தல் பிரச்சார களமாக பயன்படுத்திக் கொண்ட ஒரே காரணத்திற்காக ஏர்போர்ட் அமைப்பதற்கான மிகப்பெரிய ப்ராசஸை மீண்டும் முதலிலிருந்து துவங்க முடிவு செய்துள்ளார்கள். தனிப்பட்ட அரசியல் ஆதாயத்திற்காக தமிழகத்தின் வளர்ச்சிக்கு தடை போடுவது கண்டனத்திற்குரியது. அரசியல் வீம்பிற்காக தமிழகத்தின் வளர்ச்சியை முடக்காதீர்கள் என்று நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். காவிரியில் 9,000 கன அடி நீர் திறக்க பரிந்துரை. காவிரி நீர் ஒழுங்காற்றுக் குழுவின் 141வது கூட்டம் டெல்லியில் வீடியோ கான்பரன்சில் நடந்தது. காவிரியில் இருந்து தமிழகத்திற்கு நாளை முதல் 15 நாட்களுக்கு வினாடிக்கு 9,000 கன அடி நீர் திறக்க பரிந்துரைத்தனர். நாளை நடக்கவுள்ள காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் கூட்டத்தில் இதுகுறித்து ஆய்வு செய்யப்பட்டு உத்தரவு பிறப்பிக்கப்படும். தமிழகத்திற்கு 11.66 டிஎம்சி தண்ணீர் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 5 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கும் திட்டம் இல்லை. நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் வென்று ராஜினாமா செய்தவர்களின் வெற்றியை எதிர்த்த வழக்குகள் நிலுவையில் உள்ளன. இந்த தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க தடை விதிக்க கோரி ஹைகோர்ட்டில் பொதுநல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. திருச்சி கிழக்கு, கரூர், விராலிமலை, பெருந்துறை, அம்பாசமுத்திரம் ஆகிய 5 தொகுதிகள் இதில் அடங்கும். வழக்கை விசாரித்த நீதிபதிகள் தேர்தல் கமிஷன் மற்றும் ராஜினாமா செய்தவர்கள் 3 வாரங்களில் பதிலளிக்க உத்தரவிட்டனர். இந்த தடையை நீக்க எம்.ஆர். விஜயபாஸ்கர், சி. விஜயபாஸ்கர் தரப்பில் மனு செய்யப்பட்டிருந்தன. வழக்கு தலைமை நீதிபதி சுஷ்ருத் அரவிந்த் மற்றும் நீதிபதி ஜி. அருள்முருகன் அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது தேர்தல் கமிஷன் தரப்பில் பதில் மனு செய்யப்பட்டது. அதில் சுப்ரீம் கோர்ட் உத்தரவின்படி தேர்தல் வழக்குகள் முடியும் வரை 5 தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் அறிவிக்கும் திட்டம் இல்லை என கூறப்பட்டது. 5 தொகுதிகளில் மக்கள் பிரதிநிதிகள் இல்லாத நிலை உள்ளது. வழக்கை சீக்கிரம் முடிக்க வேண்டும் என அரசு தரப்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டது. திருச்சி கிழக்கு திமுக வேட்பாளர் இனிகோ இருதயராஜ் உள்ளிட்டோர் பதில் மனு செய்ய உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை செப்டம்பர் 8ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். பழனி கோயில் வழக்கு சிபிஐ விசாரணை தேவையில்லை. பழனி தண்டாயுதபாணி கோயில் நில மோசடி வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற ஹைகோர்ட் மதுரை கிளையில் மனு செய்யப்பட்டது. பழனி முன்னாள் எம்எல்ஏ வேணுகோபால், சேனாதிபதி, நகராட்சி தலைவர் உமா மகேஸ்வரி மற்றும் கோயில் அறங்காவலர் அன்னபூரணி ஆகியோர் மனு செய்திருந்தனர். அரசு தரப்பில் சிபிசிஐடி போலீசாரின் விசாரணை சரியான பாதையில் செல்வதாக தெரிவிக்கப்பட்டது. வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற தேவையில்லை என கூறி நீதிபதிகள் சி. வி. கார்த்திகேயன் மற்றும் ஆர். சக்திவேல் மனுக்களை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர்.